ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மார்ஸ் மீடியா நேர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 11 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். திதி அஷ்டமி காலை 10:20 மணி வரை, பிறகு நவமி. நட்சத்திரம் சித்திரை மாலை 6:12 மணி வரை, பிறகு சுவாதி. யோகம் சுகர்மம் மாலை 5:26 மணி வரை, அதன்பின் திருதி. கரணம் கௌலவம் காலை 10:20 மணி வரை, பிறகு சைதுளை இரவு 11:29 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் கரைபுரளும். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளைப் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நாளை செய்ய வேண்டிய பணிகளை இன்றே திட்டமிடுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் குங்குமச்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாகும். பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறி நிலை மாறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து இன்பச் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். முகத்தில் ஒருவித வசீகரம் தோன்றும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அண்டை அயலாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். உத்தியோகத்தில் இடமாற்றம் குறித்த சிந்தனை மேலோங்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஒப்பிலியப்பன் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் இனிமை கூடும்.
குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்தாலும் விழிப்புணர்வு தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீகச் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். கண் சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம், கவனம் தேவை. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சூரியனின் நாளாக இருப்பதால் உங்களுக்குச் செல்வாக்கு கூடும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தடைபட்டிருந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். தந்தையின் ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பிள்ளைகளின் சாதனைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். அடுத்த வாரத்திற்கான திட்டங்களை இன்றே தீட்டுவீர்கள். ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். நீண்ட நாட்களாக தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு இன்று நிம்மதியான உறக்கம் வரும். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் அனுபவசாலிகளின் ஆலோசனையை கேட்பது நல்லது. உத்தியோகத்தில் ரகசியங்களை காப்பது அவசியம். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிட்டும். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிட்டும்.
தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மருத்துவச் செலவுகள் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 7, 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.